வணக்கம் நண்பர்களே. இது என்ன செடின்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன செடின்னு தெரிஞ்சிருக்கும். கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு போனவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்தவங்களுக்கு இது என்ன செடின்னு 100க்கு ஒரு 70% மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது என்ன செடினா, சில பேர் இதை ஆமணக்கு செடின்னு சொல்லுவோம். சில ஊரில் இதை முத்துக்கொட்டைன்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் இது ஆமணக்கு செடி. இது என்னென்னா, இதில் தான் விளக்கெண்ணெய் தயார் பண்ணுவோம் இல்லையா, அந்த விதை இதுலேருந்து தான் கிடைக்கும். விதை சின்ன சின்னதாக வெளிப்பக்கம் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்னும் காய்க்கிற பக்குவத்துக்கு இது வரலை, இல்லைன்னா காய் காட்டுவேன். அதோடைய பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோடைய பூ இது பூ காய் இதோட சின்னதாக தெரியுதா? இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த சாக்கடை சைடில் முளைச்சி கிடக்கு. நிறைய செடி முளைச்சிருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் யாரும் இந்த ஊரில் அதை அந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்த மாட்டோம். ஆனால் விளக்கெண்ணெய் மட்டும் காசு கொடுத்து வாங்குவோம். ஆனால் இந்த காயை பறித்து அதை மிஷினில் விட்டு ஆட்டி அதுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் கிடையாது. வேறு ஏதாவது ஊரில் செஞ்சு வச்சுருப்பாங்க, அது மாதிரி அதை கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். மற்றபடி சொந்த இடத்துல இது மாதிரி இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதை மக்களுக்கு நேரம் இல்லை. அதை எடுத்து அதை காய வச்சு அதை பக்குவப்படுத்தி அதை மிஷினில் கொண்டு போய் கொடுத்து ஆயில் ஆட்டி எடுக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே நண்பர்களே, பாய்.